எங்கே நிற்கிறோம்ண்டு தெல்லிப்படையில் இருக்கிறதான லண்டன் அண்ணா வீட்டுக்கு தான் வந்து நிற்கிறோம். ஓகே, இன்றைக்கு வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு வந்திருக்கிறோம். அண்ணா சொல்லியிருந்தார் புதிய நாட்டிலே இந்த வேலையை கொடுப்போம் எல்லாம் வளர்ந்துருக்கு. இன்றைக்கு இப்போ எத்தனை பேருக்கு தான் ரெண்டு பானை பெரிய பானை பாரதிதாஸ் அண்ணா தான் கட்டி போட்டு வேலை அக்கா வேண்டியது சொல்லல அண்ணாவும் சொல்லல. இந்த வெளியில போறத மறக்கிறது ஹாய், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சுபாஷ். குட்டி அண்ணா பக்கத்தில் நிற்கிறார். நீங்கள் பார்த்துருப்பீங்கள் எங்கே நிற்கிறோம்ண்டு தெல்லிப்படையில் இருக்கிறதான லண்டன் அண்ணா வீட்டுக்கு தான் வந்து நிற்கிறோம். என்ன காரணம் என்றால் வீட்டில் இருக்கிறதான பெயிண்டிங் வேலை என்னும் எடுக்கையில் பில்லர் மட்டும் எடுத்துருக்கிறோம். அன்றைக்கு நாங்கள் வந்து வீட்டை பார்த்துட்டு அப்போ அண்ணா சொல்லியிருந்தார் குட்டி அண்ணாட்டே இந்த வேலையை கொடுப்போம் வந்து. இப்போ சரியான ஒரு பார்த்து எல்லாம் ஓகே ஆகி இன்றைக்கு வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு வந்திருக்கிறோம். கேமராமேனும் குட்டி அண்ணா வந்திருக்கிறோம். நாளைய தினம்தான் மீதியான நாட்கள் வேலை வேணும். நாங்கள் என்ன செய்யப்படுறோம் என்றால் சுரண்டி புட்டி வச்சு பில்லர் அடிக்கிற வேலை தான் இந்த வீடு ஃபுல்லாக எல்லா இடமும் செய்கிறதுக்காக இன்றைய தினம் ஆரம்பிக்க வந்திருக்கிறோம். ஏற்கனவே காலையில் குட்டி அண்ணா வந்து கொஞ்சம் வேலை செய்தார். என்ன வேலை செய்வீங்க? அந்த வடிவுகள் எல்லாம் இது இருக்குது, அதில் வெட்டி வைக்க இது பேஸ்ட் தான் வைக்கணும். எல்லாம் நீங்கள் ரைட். இப்போ அடுத்த சொல்லினார் என்ன இந்த மிஷினை கொண்டு வர சொல்லி என்றால் அடித்து கழுவுணும், சிவரெல்லாம் கழுவுணும். இது தேவைக்கு ஒரு மிஷின் நாங்கள் மிஷினையும் கொண்டு வந்திருக்கிறோம். அதோட அன்றைக்கு நாங்கள் வந்து பார்த்ததை விட இன்றைக்கு கொஞ்சம் வேலைகள் நடந்து முடிஞ்சிருக்குது. பூசி காட்டி இருக்குது. அப்போ அதையும் நாங்கள் ஒருக்கா பார்த்துட்டு அடுத்து நாங்கள் செய்கிற வேலையிலையும் தொடர்ச்சியாக பார்க்கலாம். அதை விட ஒவ்வொரு நாளும் வீடியோக்களும் பெறும். அதை விட முக்கியமாக என்னுடைய வீடும் அங்கே வேலை நடந்துருக்கு. இன்றைய தினம் நடக்கலை, அதனால் நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். பிறகும் பார்க்கலாம், என்ன போட்டு வேலைகளை பார்க்கலாம். ஓகே, வாங்குவோம். மேற்கண்டமாக என்ன வேலை நடந்ததுன்னு பார்ப்போம். இப்போ இந்த நிலத்தை பார்த்தீங்கன்னா விழுந்துட்டு அடைச்சிட்டு இது க்ளீன் பண்ணி தான் போடணும். இந்த புலவி சின்ன புலவி என்ன செய்யுதுன்னா டப்புன்னு போய் கூடு கட்டுது. க்ளீன் பண்ணி இப்போ முதல் விட பாருங்கள் என்ன வேலை நடந்திருக்கு. இப்போ இந்த நிலம் நாங்கள் முதல்ல பார்த்ததை விட அவங்க கொத்தி கொங்கிரீட் போட்டு விட்டுருக்குது. இதே மாதிரி தான் இந்த முதல்ல காட்டையை சொல்லுது. இதில் ஏதோ ஓட்டை இருக்குது, நான் கவனிக்கிறேன். தெரியுதோ புதிய வீடியோவில் ஓட்டையோ இது இதுதானே? ஆமாம், நானே நீங்கள் கண்டுட்டீங்களே, நான் போனால வந்துருக்கீங்க. இது ஜாயிண்ட் ஆகல ஒரு வடிக்கொண்டு இருக்குது. இப்போ இந்த நிலங்களும் போட்டாங்க இந்த ரூமுக்கு. இல்லை குட்டியன்னா நின்று வேலை செய்யறதுக்கு எல்லாம் குழந்தைங்க இன்றைக்கு நிற்பீங்களோ? நாளையில தான் நிற்கிறது. எத்தனை பேருக்கு சமைக்கிற இந்த பானை பெரிய பானை 5 பேர் இப்போ சமைக்கத்தானே வேணும். படிவா 3 நேரம் சாப்பாடு இல்லை, சும்மா வேற யாருக்கும் சாப்பாடு தான் முக்கியம். மட்டும் சரி கத்தி இது என்ன இப்போ இன்றைக்கு நிற்க மாட்டாரா? நாளைக்கு ஒரு 5 பேர் வந்து வேலை செய்வீங்கள சமையல் நடக்கணும். ஏன்னா கடையில் காட்டுறத விட சமைச்ச நல்லா பண்ணிட்டு அதெல்லாம் கொண்டு வந்துருக்கிறேன். ரைட்.
இது குழந்தைக்கு அதை நிலம் கொங்கிரீட் போட்டிருக்கு. அதே போல் இந்த ரூம்லேயும் அதே கொங்கிரீட் போட்டிருக்கு. இழுத்து நிலமுன்னா டைல்ஸ் வரைக்கும் கொங்கிரீட் போட்டபடி இந்த ரூமுக்கும் போட்டாங்க. இப்போ நான் அண்டையை விட என்ன நடந்ததுன்னு தான் நாங்கள் காண்பிக்கிறோம். இன்றைக்கும் வேலை நடந்துட்டு தான் இருக்குது. காண்பிச்சுட்டே ஃபோன் பண்ணால் வேலை செய்வோம் நாங்கள். இந்த ரூம் அதே தான் கான்கிரீட் போட்டு ஃபுல்லாக போட்டு முடிஞ்சுது. அதே மாதிரி இதுலேயும் கான்கிரீட் போட்டுருக்கு இந்த ரூம். இப்போ ஒரு பொருள் ஓட்டுற மிஷின் இருக்குது. எந்த ஓகே. இப்போ போன முறை வந்த பிறகு நடந்த வேலையில் பாருங்க, இந்த குந்து வச்சிருக்குது. இதில் இருந்து இப்படியே போய் அந்த கிச்சன் முடியும் மட்டும் பாருங்க. கிச்சன் முடியும் மட்டும் இந்த முறை அது மறைச்சும் இருக்குது. நான் போன முறை வரைக்கும் மறைப்பு இல்லை, மறைச்சி இருக்குது. இப்போ அடுத்த வேலை என்றால் இதுக்கு நெட் அடிக்கிற வேலை இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரூமும் கான்கிரீட் போட்டாச்சு. இந்த ரூம் போட்டுருக்கு ஃபுல்லாக. இப்போ முழுமையாக நிலம் ஃபுல்லாக போட்டாச்சு. என்னென்ன நிலம் ஃபுல்லாக போட்டுருக்கு கான்கிரீட். இதுக்கு அடுத்தது நிலம் இழுத்து டைல்ஸ் வைக்கிறது வேலை இருக்குது. வாங்க அந்த கிச்சன் பாருங்க. அடுத்து முதல் இது ஓப்பனாக இருந்தது, இப்போ மழைப்பட்டிருக்குது. இது ஒரு நல்ல ஐடியாண்ணே. முதல் வெளியில் போகிறது அதில் பாதை வச்சிருக்கല്ലോ, படி வச்சது. ஆனால் இப்போ அடைப்பட்டுருக்குது. அடுத்த முறை கிச்சன் இருக்கா போய் பார்ப்போம். கிச்சனுக்கும் பாருங்க போட்டிருக்கு. வாங்க பார்ப்போம். இதில் இருக்கிற இந்த இடம் ஃபுல்லாக உடைப்பட்டிருக்கு. இது முதல்ல அந்த அலங்கோலமாக இருந்தது, உடஞ்சி சிவர்கள் மேலே பிளாட் பாதி அப்படி பிஞ்சபடி இருந்தது. கான்கிரீட் போட்டிருக்கு. அடுத்தது இது நான் எதிர்பார்க்கல, இது என்னட்டு செய்யாது. பார்த்து தான் தெரியுது. அக்காவை சொல்லல, அண்ணாவும் சொல்லல. இந்த வெளியில் போகிறத மறைக்கிறது. அன்னைக்கு கிச்சன் அன்னைக்குலேயே ஸ்டோர் ரூம் சாமான வைக்கலாம். பார்ப்போம் ஒரு ஊரை தான். அதனால் சேவ் பண்ண தான் நினைக்கிறேன். 2 வாரத்துலேருந்து இதுவும் ஃபுல்லாக மறைச்சிருக்கேன். ரைட், ஓகே. இது நல்ல ஐடியா தான். ஏன் ப்ரோ இந்த கதவும் வைப்போம், கதவும் தேவையில்லை என்ன? ரைட், வாங்கோ. முதல் சொன்ன மாதிரி போன தடவை வந்து பார்க்கறதுக்கு இப்போ வந்து பார்க்குறதுக்கும் கொஞ்சம் மாற்றங்கள் தெரியுது. போன முறை விரைவில் இந்த கட்டி இருந்தது, ஆனால் இந்த குந்து படையில் இப்போ கட்டுப்பட்டிருக்குது. அடுத்தது அந்த 3 குந்து கட்டினது கூட வடிவாக இருக்குது. மொட்டை வாங்கிட்டு என்னது மொட்டை வாங்கிட்டு கட்டினா கூட கூட்டுப்படுது. ஆனால் இது உடைக்கணும், தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி மட்டமாக விட்டால் சரி நடக்கிறதுக்கு நடவாதையா. இது வேலை முடிய இதை உடைச்சி மட்டமாக செய்வோம். அப்படியே இல்லை என்னதான் பூச்சி வேலை செய்கிற. இது எப்போ கட்டினா தானே? நேற்று கட்டினா. அன்னைக்கு என்ன பேர்? பாரதிதாஸ் அண்ணாதான் இந்த கட்டி பூச்சி வெயில் கான்கிரீட் நீங்கள போட்டது? உங்களுக்கு நீங்கள் போட்டது? நல்லா இருக்கு பிரச்சனை. கணவர் வேலை செய்யறது எவ்வளோண்ணே? துபாயில் இருந்தோம். 10 நாளில் வந்து
நீங்க நான் பெறமோ எல்லாம் கேட்டு வச்சுட்டீங்க உங்களை என்ன கழிச்சிட்டீங்க. மூணு மாசம் இங்கே காசு தான் கம்பெனி அதால திரும்பி வந்துட்டேன். சரி ஓகே பாருங்க, இந்த பைப்பும் கட்டுப்பட்டுட்டு இதால் கொஞ்சம் வேலை இருக்கு. எங்களோட வேலை என்னென்னால் இதெல்லாம் க்ளீன் பண்ணி குட்டி வச்சு பில்லர் அடிக்கிறது மேலுக்கெல்லாம் ஃபுல்லாக எங்களோட வேலை நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம். ஓகேயா சரியா குட்டி என்ன ஆரம்பிப்போமா? சொல்லிக்க எவ்வளோ வந்தியா? வேலைகள் ஆரம்பம். போசா வேணும் அங்கே தொட்டிக்க விட்டுவிட்டா சரிதான். இது அங்கே தொட்டிக்க விட லைன் கொடுக்கும். செட் பண்ணி கலெக்ட் நான் இதுக்கு பண்ணி பார்க்கட்டும். கரண்ட் ஏதாச்சும் இருக்கு. அந்த க்ளீன் பண்ணி போட்டு தண்ணி போட்டு
போகுதில்லை இதுதான் ஜெயிக்கணும். இந்த குட்டியே இது இல்லை நாங்கள் இந்த மாட்டை குடிந்த இன்றைக்கு சும்மா இருக்கும் எல்லா இடத்தையும் சும்மா பிடிக்கிறாங்க. சில இடங்களில் கஷ்டம் இடப்படுது எப்படி சில இடங்களில் இடப்படுது. நாங்கள் அலுவலகம் கொஞ்சம் எடுப்போம் உதயமாக இருக்கு. நினைச்சாலும் கொஞ்சம் இடப்படுது. உங்களுக்கு எங்களுடைய அந்த பேர் இருந்தது அதான் நினைச்சு பண்ணி பார்க்குறாங்க. அடுத்தது நாளைக்கு தான் எங்களுடைய இன்னும் பெரிய மிஷின் கொண்டாந்து எல்லாம் அடித்து மேற்பட்டைகள் இருக்கும். சரியாக நான் இப்போ வந்துட்டு பார்த்து கையால் சுரண்டிருந்தால் ஒரு ஆள் ஒரு இந்த பொருட்கள் ஒரு நாள் சுரண்டணும். ஏன்னா நான் பார்த்தோன்னா
சில இடங்கள் வருது, சில இடங்கள் வருது இல்லை. அப்போ ஒரு ஆளுக்கு ஒரு சிவரம் கொடுக்குவாங்க, ஒரு நாள் ஃபுல்லாக காலம் வந்து பின்னாடி அப்படி கட்டணோடய நாங்கள் பெரிய மிஷின்லாம் கொண்டு வரப்போகிறோம். நாளைக்கு கொண்டு வந்து நாளைக்கு சார் கொஞ்சம் பேர் எவ்வளோ கட்டணம் போகுதுங்க எல்லாத்தையும் போகிறோம். ஊசி மடிக்க வரும் அண்ணா பாருங்க அங்கே பின்னுக்கு அதையும் இதையும் காட்டுவோம். இந்த நிறைய வேகமாக போகணும். என்ன இதெல்லாம் உடம்புக்குரிய சுட்டி வேட்டைக்கு இதெல்லாம் பிடிக்காக இருந்தால் தான் வைக்கலாம். இந்த பாருங்க இதெல்லாம் செய்யணும். ஒவ்வொரு எண்ணெயே பழகாமல் போடணும். அடுத்த அந்த நீள் அங்கே வாங்க அதையும் கட்டி மட்டப்படுத்தணும். அங்காண்டிலையும் அப்படிதான் இந்த கிழங்குகளை தான் மூடணும். இந்த கிழங்கு இந்த கிழங்கு 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 எல்லாம் மூடி முதல் உடையெல்லாம் அடைக்கும். அடைச்சாக்கிறதா அடுத்தது பேப்பர் போடணும். இப்போ பேப்பர் எல்லாம் போட்டு முடிஞ்சுன்னா பேப்பர் போட்டு அப்படியே குட்டி குட்டி அடிச்சுட்டு வண்டிட்டு ஃபுல்லாக பேப்பர் போட்டு பார்க்கணுமே. மேலே வச்சுதான் உழைக்கணும். வைப்போம். அதான் உழைக்கிற இருக்காங்க. இதில் வச்சுங்க. ஒட்டுறீங்க ஒட்டுறீங்களோ இது ஒன்று பக்கமாக பேப்பர் போட்டு தான் இங்கே இந்த குட்டி எல்லாம் உழைச்சி இருக்குது எல்லாம் பண்ணி இருக்குது எல்லாம் தண்ணியெல்லாம் செட் பண்ணி அந்த சமையலுக்கு ஃபுல்லெல்லாம் செட் பண்ணி கொடுக்குறாரு. நாளைக்கு நாங்கள் 3 நாளைக்கு வந்து நாளைக்கு கொம்பத்தோட நாளை வந்து சத்தியானிப்போம் சமைக்கிறதெல்லாம் குழந்தைங்க எல்லாம் குழந்தது அதான் நாங்கள் வெளியில் வச்சு அங்கே சமைச்சிருந்தேன். உள்ளுக்கு அதில் சமைக்கலாம். அப்போ நாளைக்கு 4-5 பேர் வந்து செய்வீங்க. இப்போ இன்னைக்கு வந்து பார்த்தாங்க உண்மையாகவே நான் பார்த்ததுன்னு சொல்லுவேன். கையா உரைஞ்சா வேணும்னு பிடிக்கும். அதால் தான் வந்து நாங்கள் கம்ப்ரஸர் மிஷினை கொண்டு செக் பண்ணினாங்க. இப்போ நாளைக்கு அடுத்த பெருசு கொண்டு வந்து தான் நாளைக்கு அடித்து க்ளீன் பண்ணி ஒன்றொன்றா பார்ப்பீங்க. நான் என்னென்ன இதாட்டு அடுத்தது அண்ணாக்கம் சொல்லியிருக்காரு. ஓட்டைகள் இதெல்லாம் அடைக்கணும். அதில் மடக்கு கொடுத்தா தான் வேலைக்கு வேலை முடியும். சரி, அப்போ நாங்கள் இப்போ வெளியே புறமேட்டால் இன்னும் ஒரு ரத்தை போய் அந்த மிஷினை பார்த்து தான் இப்போ இதில் கரெக்டி வைப்போமோ டவுட்டு நாங்கள் இது எப்படிங்க இதை கவனமாக கரெக்டி நாங்கள் உள்ளுக்கு வைப்போம். சப்போர்ட்டிங் எல்லாம் பண்ணுவோம்.
அதை போட்டு அந்த ரூமில் வைப்போங்க. ஓகே, இப்போ நாங்கள் இந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு வீட்டை வலிக்கிற போகிறோம். குண்டு நல்லா இருக்குது. நான் என்ன அப்படின்னா சரி பாருங்க வேலை மூடு பண்ணிட்டு சாப்பாட்டு போகலையே ஒன்று போகணும். அன்னைக்கு போகிறீங்க. அன்னைக்கு என்ன பேர் சொன்னீங்க? பாரதி. பாரதி பெருசா சொன்னீங்கல்ல, அப்போ பெரிய பேர் பாரதி தாஸ். பாரதி தாஸ். பாரதி அவர் தான் இந்த வேலை செய்கிறார். நல்லா இருக்கான்னு அந்த மினுக்கம் குறைவா இருக்குது. ரப்பு சொல்ல மினுக்கு இதுக்கு குட்டியா குட்டி வைக்கும். சரி அண்ணா, நாங்கள் விளைக்கிற போகிறோம். இல்லை ரைட். தண்ணி ஃபுல்லாக தண்ணி அடிச்ச பாருங்க, தொட்டி ஃபுல்லாக. இப்போ இந்த வெயில் நேரத்தில் எப்படி இருக்கு, கொஞ்சம் குளிக்க நல்லா இருக்கு. ரங்கி இருக்கும் நல்ல குளிக்க. ரைட் ரைட் ஓகே. இப்படி என்ன நான் நினைச்சேன் நீங்கள் பின்னேரம் மட்டும் வச்சு உறைஞ்ச விட போகிறீங்கன்னு. என்னென்னு தெரியுது முடிவு மதியத்துக்கு இல்லை போயிட்டு மிஷின் பார்க்கணும். ஒன்று மிஷினை பார்த்துட்டு மற்ற இந்த உயரங்கள் இல்லைங்க சப்போர்ட்டிங்கெல்லாம் ஏற்றி கொண்டு வரும். சப்போர்ட்டிங் 2 செட் வேணுங்க எனக்கு. உள்ளுக்கு வெளியில் எல்லாம் இங்கே உள்ள மில்லி சப்போர்ட் போட்டு நாங்கள் கலைக்கிற தானே சப்போர்ட்டிங்கை பற்றி அதை பற்றி ஒன்றும் கலைக்கிற தானே. அப்போ சரியில்லை, நாங்களே தான் கொண்டு வந்து நாளைக்கு எல்லாம் கொண்டு வந்து செய்வோம். வேணும் பின்னேரம் நேற்று ஒன்று வந்து வைக்கலாம். இல்லை நாளைக்கு. சரி ஓகே. அடுத்து நாங்கள் இப்போ கொண்டு அந்த மிஷின் மற்றதெல்லாம் வச்சுட்டு தான் போகிறோம். அதுக்கு சரி ஓகே. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம். நாளைய தினம் அந்த வீடு அல்லது எங்களுடைய வீடு ஒரு வேலை திட்டம் வீடியோவோட சந்திக்கிறோம். ஓகே பாருங்கள், நான் அந்த வீடு போன முறை பார்த்ததை விட இந்த முறை வித்தியாசமாக இருக்குது. அந்த சைட் குந்துகள் வச்சுருக்குது, அந்த இஞ்சம் அடைச்சிருக்குது. படி அதை உடைச்சி திருப்பி மட்டும் பாருங்கள். ஓகே அப்படியே சிறப்பு வாழையை பாருங்கள். செவ்வாழை இருக்கிறது அவ்வளவும் செவ்வாழை தான்.